ஹை ஸ்டூடெண்ட்ஸ் எக்ஸாம்பிள் 6.30 பார்க்க போகிறோம் ஓகேங்களா. 6.30 என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மேன் இருக்கார். அவர் பார்த்தீங்கன்னா லைட் ஹவுஸோட டாப்பில் இருக்கார் ஓகேங்களா. லைட் ஹவுஸோட டாப்பில் தான் இருக்கார். அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஷிப்பை வந்து வாட்ச் பண்ணுறாரு. கடலில் பார்த்தீங்கன்னா ஒரு ஷிப்பு வந்து இங்கேருந்து கிளம்புது. ஷிப்பை வந்து வாட்ச் பண்ணுறாரு. ஃபஸ்ட்டு வந்து அந்த ஷிப்பை வாட்ச் பண்ணுறப்போ பார்த்தீங்கன்னா, ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் வந்து அது ஷிப்பு வந்து அந்த லைட் ஹவுஸோட பக்கத்தில் இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா ரொம்ப குனிஞ்சு பார்க்க வேண்டியது. பக்கத்தில் இருந்தால் என்ன பண்ணணும், ரொம்ப குனிஞ்சு பார்க்கணும். ஸோ அந்த ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது ஷிப்பு 60 டிகிரி வந்து நேராக பார்க்குறதுலேருந்து அந்த லைட் ஹவுஸோட டாப்பில் இருக்கிறதுனால ஸ்ட்ரைட்டாக பார்த்தாருன்னா அந்த லைட் ஹவுஸ்க்கு ஈக்குவலாக இருக்க பொருள் தான் தெரியும், ஆப்ஜெக்ட் தான் தெரியும். அந்த ஷிப்பு வந்து கீழே இருக்கிறதுனால எவ்வளோ பண்ண வேண்டியிருக்கு, ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் வந்து பார்த்தீங்கன்னா 60 டிகிரி பெண்ட் பண்ண வேண்டியிருக்கு ஓகேங்களா. 60 டிகிரி பெண்ட் பண்ணால் இந்த ஷிப்பு வந்து இப்போ தெரியுது. அடுத்து இன்னும் ஒரு 10 செகண்ட்ஸ் கழிச்சு பார்க்குறாரு. அதே ஆள் தான் அங்கேயே தான் உட்காந்து பார்க்குறாரு, மேலேருந்து தான் பார்க்குறாங்க. அந்த போட் வந்து என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஷிப் வந்து என்ன ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இன்னும் கொஞ்சம் தூரம் தள்ளி அந்த இதை தாண்டி லைட் ஹவுஸை தாண்டி இன்னும் கொஞ்சம் தள்ளி போயிடுச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா, அவர் வந்து 60 டிகிரி பார்த்தவர் வந்து பார்த்தீங்கன்னா, இவ்வளோ இப்போ பெண்ட் பண்ண வேண்டியதில்லை, லைட்டாக கொஞ்சம் பெண்ட் பண்ணாலே போதும். அப்போது 45 டிகிரி பெண்ட் பண்ணாலே போதுமானது. இப்போ வந்து அந்த 10 செகண்ட்ஸ்க்கு அப்புறம் வந்து கொஞ்சம் மூவ் பண்ணிட்டதுனால, இப்போது அந்த 10 செகண்ட்ஸ்க்கு அப்புறம் வந்து அவர் ஃபுல்லாக 60 டிகிரி பெண்ட் பண்ணி பார்க்க வேண்டியதில்லை, 45 டிகிரி பெண்ட் பண்ணி பார்த்தாலே அந்த ஷிப்பு வந்து தெரியுது அவருக்கு ஓகேங்களா. இதான் வந்து 2 இது கொடுத்துருக்காங்க. இந்த 2 டேட்டாஸ் தான் அவங்க கொடுத்துருக்காங்க. அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபஸ்ட்டு இருந்துச்சு இல்லையா, ஃபஸ்ட்டு வந்து அந்த பக்கத்தில் இருக்கப்போ ஷிப்பை பார்த்தாலே 60 டிகிரி ஆங்கிள் பெண்ட் பண்ணி பார்க்குறப்போ அந்த லைட் ஹவுஸோட கிரவுண்டுக்கும் லைட் ஹவுஸ் இருக்கு இல்லையா, அந்த லைட் ஹவுஸுக்கும் அந்த ஷிப்புக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, நமக்கு 200 மீட்டர் அப்படின்னு சொல்லி கிவனில் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. அப்போது இந்த டிஸ்டன்ஸ் கொடுத்துட்டாங்க. அப்போது ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா லைட் ஹவுஸோட டாப்லேருந்து பார்க்குறாரு. எதை பார்க்குறாரு, இந்த ஷிப்பை பார்க்குறாரு. டாப்லேருந்து ஷிப்பை பார்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னா 60 டிகிரி ஆங்கிள் வந்து பெண்ட் பண்ணி பார்க்கணும். ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய ஷிப் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் இருக்கக்கூடிய பொசிஷன் வந்து இது எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குது, 200 மீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்குது. லைட் ஹவுஸ்லேருந்து 200 மீட்டர் டிஸ்டன்ஸ் வந்து தள்ளி இருக்குது அப்படின்னு சொல்லி நமக்கு தெரிஞ்சிச்சு ஓகேங்களா. அதனால் 200 மீட்டர் போட்டுக்கிறேன். அடுத்து ஒரு 10 செகண்ட்ஸ்க்கு அப்புறம் இங்கே டிஸ்டன்ஸ் எவ்வளோன்னு சொல்லி எனக்கு தெரியாது, டிஸ்டன்ஸ் தெரியாது. பட் வந்து பார்த்தீங்கன்னா 10 செகண்ட்ஸ் டைம் எடுக்குது இங்கேருந்து இங்கே போகிறதுக்கு ஓகேங்களா. இங்கேருந்து இங்கே போகிறதுக்கு டைம் வந்து 10 செகண்ட்ஸ் எடுக்குது ஓகேங்களா. அது மட்டும் தான் நமக்கு டேட்டா கொடுத்துருக்காங்க. அப்படி போகிறப்ப என்ன ஆகுதுன்னா, இந்த ஆங்கிள் வந்து 60 டிகிரியிலேருந்து 45 டிகிரியாக ரெடியூஸ் ஆயிடுச்சு ஓகேங்களா. அது வந்து தள்ளி போனதுனால ரொம்ப பெண்ட் பண்ண வேண்டியதில்லை, லைட்டாக பெண்ட் பண்ணி பார்த்தாரு ஓகேங்களா. 45 டிகிரி மட்டும் பெண்ட் பண்ணி பார்க்குறாரு அப்படிங்கிறத ஆங்கிள் தெரிஞ்சிச்சு ஓகேங்களா. நம்ம ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் கொடுத்துருந்தா ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம், அதை நேராக கொண்டு போய் அதை ஆங்கிள் ஆஃப் எலவேஷனாக ஃபஸ்ட்டு கன்வெர்ட் பண்ணிடும் ஓகேங்களா. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 60 டிகிரி வந்து எந்த 60 டிகிரி எங்கே வந்து முட்டுது அப்படின்னு பாருங்கள், இந்த லைனில் வந்து ஃபிக்ஸ் முட்டுது. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த லைன் நேராக கொண்டு போய் இங்கிட்டு கன்வெர்ட் பண்ணிட்டுருங்க ஓகேங்களா. அப்போது இந்த ஆங்கிள் இங்கிட்டு இருக்குன்னா அந்த இதுக்கு அப்படியே ஆப்போசிட் ஆல்டர்னேட் ஆங்கிள்ங்கிறப்போ இங்கே தான் இருக்கும் ஓகேங்களா. அப்போ இது வந்து 60 டிகிரியாக மாறிடுது. அப்போது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷனை ஆங்கிள் ஆஃப் எலவேஷனாக கன்வெர்ட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 200 மீட்டர் இருக்குது. எனக்கு கொஸ்டின் என்னன்னு சொல்லி பார்க்குறேன் ஓகேங்களா. இந்த டிஸ்டன்ஸ் வந்து 200 மீட்டர்னு தெரியும். இப்போ என்னென்னலாம் கொஸ்டினில் கேட்டிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஷிப்பு வந்து இங்கேருந்து நீங்கள் மூவ் பண்ணுறதுக்கு 10 செகண்ட்ஸ் எடுக்குன்னு சொன்னோம் இல்லையா. ஸ்டார்டிங் பொசிஷன்லேருந்து இந்த எண்டு பொசிஷன் இங்கே வரைக்கும் இங்கே வர்றதுக்கு 10 செகண்ட்ஸ் டைம் எடுக்குன்னு சொன்னோம் இல்லையா. அப்போது இந்த ஷிப்பு வந்து இந்த ஆங்கிள் ஆஃப் எலவேஷன் இந்த இதுலேருந்து இந்த இது கன்வெர்ட் ஆகிருக்கு. இங்கேருந்து இங்கே வரப்போ 10 செகண்ட் டைம் எடுக்குது. ஆங்கிள் ஆஃப் எலவேஷன் வந்து 60 டிகிரிலேருந்து 45 டிகிரி ரெடியூஸ் ஆகுது. இந்த 2 டேட்டா வச்சுக்கிட்டு இந்த ஷிப்பு இங்கேருந்து இங்கே வர்றதுக்கான ஸ்பீடு எவ்வளோ ஸ்பீடில் கிராஸ் ஆகி வந்திருக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஓகேங்களா. இங்கேருந்து இங்கே ஷிப்பு ட்ராவல் ஆகிறதுக்கு எடுத்துக்க முடியாது, ஒரு ஸ்பீடு வெலாசிட்டியில் ட்ராவல் ஆக முடியாது, ஒரு குட் வெலாசிட்டியில் ட்ராவல் ஆக முடியாது, அந்த வெலாசிட்டி எவ்வளோன்னு சொல்லி கேட்குறாங்க ஓகேங்களா. ஸ்பீடு தான் கேட்க வராங்க. ஸ்பீடுனாலும் வெலாசிட்டி ஒன்று தான் ஓகேவா. அதில் வந்து டேரக்ஷனோட இருந்தால் அது வந்து வெலாசிட்டி சொல்லுவோம், இல்லை ஸ்பீடுன்னு சொல்லுவோம் ஓகேங்களா. இப்போ பாருங்கள், இப்போது நம்ம என்ன பண்ணணும், அப்போது இங்கேருந்து இங்கே வரதுக்கான ஸ்பீடு தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸ்பீடு கண்டுபிடிக்கணும்னா எனக்கு என்ன வேணும்னா, எவ்வளோ டிஸ்டன்ஸ் ட்ராவல் ஆகிருக்கு, எவ்வளோ டைமில் ட்ராவல் ஆகிருக்கு அப்படிங்கிற 2 மேட்ரு தெரிஞ்சிருக்கணும் ஓகேங்களா. ஸ்பீடு கண்டுபிடிக்கணும்னா எவ்வளோ டிஸ்டன்ஸில் ட்ராவல் ஆகிருக்குங்கிறத நியூமரேட்டர்லையும் பை போட்டுட்டு எவ்வளோ டைமில் ட்ராவல் ஆகிருக்கிறத பையிலையும் போட்டுட்டோம்னா எனக்கு வந்து அந்த டோட்டல் வேல்யூ தான் வந்து என்னது ஸ்பீடு அப்படின்னு சொல்லலாம் ஓகேங்களா. அப்போது நான் ஸ்பீடு கண்டுபிடிக்க என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு வந்து டிஸ்டன்ஸ் தெரியணும். ஆனால் எனக்கு டைம் வந்து ஆல்ரெடி இங்கேருந்து இங்கே போகிறதுக்கு எவ்வளோ டைம் கொடுத்துருக்காங்க, 10 செகண்ட்ஸுங்கிற அந்த டினாமினேட்டரில் இருக்கக்கூடிய வேல்யூ வந்து 10ங்கிறது எனக்கு தெரிஞ்சிச்சு ஓகேங்களா. ஆனால் அந்த நியூமரேட்டரில் இருக்கு இல்லையா, அந்த டிஸ்டன்ஸ் வேணும் இல்லையா, அந்த டிஸ்டன்ஸ் தான் இப்போ நான் கண்டுபிடிக்கணும் இந்த ப்ராப்ளத்தில் ஓகேங்களா. இந்த டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஐடியா யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப சிம்பிளான ஐடியா தான். இந்த டிஸ்டன்ஸ் தான் எனக்கு வேணும். அப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஃபஸ்ட்டு இந்த ட்ரையாங்கிள், இந்த ரைட் ஆங்கிள் 60 டிகிரி வச்சிருக்கிறியா, அந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளை எடுத்துக்கிறேன். 60 டிகிரி இருக்க மாதிரி இருக்கக்கூடிய இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளை எடுத்துக்கிறேன். இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளில் நான் எதை ஃபைன் பண்ணலாம் ஈஸியாக அப்படின்னு கேட்டிங்கன்னா, 60 டிகிரி இருக்கக்கூடிய இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளில் ஆல்ரெடி எனக்கு என்ன தெரியும், இந்த வேல்யூ தெரியும். அப்போது இது தீட்டா அப்படிங்கிறப்போ இது என்ன சைடு, அட்ஜசன்ட் சைடு தெரியும். நான் இந்த ஆப்போசிட் சைடை கண்டுபிடிச்சி வச்சுக்கிறேன் ஓகேங்களா. ஆப்போசிட் சைடு இதை கண்டுபிடிச்சிட்டேன்னு வச்சுக்கோங்க. இப்போது இந்த 45 டிகிரி இருக்கக்கூடிய இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் எடுத்துக்கிறேன். இதுக்கும் என்னது ஆப்போசிட் சைடு இதுதான் ஓகேங்களா. அப்போ ரெண்டுக்குமே இப்போ ஆப்போசிட் சைடு நான் கண்டுபிடிச்சி வச்சுட்டேன்னு வச்சுக்கோங்க, சம் எக்ஸ்ன்னு சொல்லி கண்டுபிடிச்சிட்டேன்னா, இப்போ இந்த ஆப்போசிட் சைடை ரிலேட் பண்ணி நான் என்ன பண்ணலாம், இந்த டோட்டல் வேல்யூவை நான் கண்டுபிடிச்சிடலாம் ஓகேங்களா. எதை வச்சு, இந்த 45 டிகிரி யூஸ் பண்ணுறப்போ இந்த வேல்யூ வச்சு இந்த வேல்யூ என்னன்னு கண்டுபிடிச்சிடலாம் ஓகே. இந்த டோட்டல் வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். அப்போ எனக்கு இந்த வேல்யூ தெரியும், இந்த டோட்டல் வேல்யூவும்
வேல்யூவும் தெரியும் அப்படின்னா, நான் இது மட்டும் எனக்கு பர்ட்டிகுலராக வேணும்னா என்ன பண்ணலாம், இதை வந்து கட் பண்ணி விட்டுலாம். கட் பண்ணால் என்ன பண்ணணும், இந்த டோட்டல் வேல்யூலேருந்து இந்த வேல்யூ 200ங்கிறத சப்ராக்ட் பண்ணி விட்டுறணும். சப்ராக்ட் பண்ணிட்டோம்னா எனக்கு என்ன தெரியும், இந்த வேல்யூ மட்டும் தெரிஞ்சிடும். அப்போ எனக்கு டிஸ்டன்ஸ் எவ்வளோ கிடச்சிரும். எனக்கு என்ன வேணும், ஸ்பீடு வேணும். ஸ்பீடு வேணும் என்ன பண்ணணும், டிஸ்டன்ஸை மேலே போடணும் நியூமரேட்டரில், டினாமினேட்டரில் டைமை போடணும். எனக்கு தேவையான ஸ்பீடு கிடச்சிடும். ஓகேங்களா. இங்கே அதுவும் ஒன்றும் இல்லாமல் இன்னொன்று கேட்டிருக்காங்க. இங்கே எல்லாமே பார்த்தீங்கன்னா யூனிட்ஸ் எல்லாமே மீட்டரில் இருக்குது. ஓகேங்களா. டைமு பார்த்தீங்கன்னா செகண்ட்ஸில் இருக்குது. ஓகேங்களா. இங்கே பார்த்தீங்கன்னா 10 செகண்ட்ஸ் அப்படிங்கிறதுல இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 10 செகண்ட்ஸில் இருக்குது. யூனிட்லாம் பார்த்தீங்கன்னா மீட்டரில் இருக்குது. ஆனால் எனக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா, அந்த ஸ்பீடை வந்து கிலோமீட்டர் பெர் ஹவர்லேயே மென்ஷன் பண்ணுங்கன்னு கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம கண்டுபிடிச்சதோட ஸ்டாப் பண்ணிடக்கூடாது. மீட்டர் பெர் செகண்டில் தான் நமக்கு கிடைக்கும். கிடைக்கிற வேல்யூவை கிலோமீட்டர் பெர் ஹவருக்கு கன்வெர்ட் பண்ணணும். ஓகேங்களா. அது ரொம்பவே சிம்பிள் தான். நான் ஃபைனலாக சொல்கிறேன். ஓகேவா. ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணணும்னா, இப்போ இந்த டிஸ்டன்ஸ் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். டைம் கிடச்சிருச்சு, டிஸ்டன்ஸ் மட்டும் கண்டுபிடிச்சா போதும், ஸ்பீடு எவ்வளோன்னு சொல்லிடலாம். அப்போ இந்த டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு நான் வந்து வழக்கமாக சொல்கிறேன் அந்த மெத்தட் தான் யூஸ் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு இந்த ஸ்மால் ட்ரையாங்கிள் எடுத்துக்கிறேன். 60 டிகிரி ஆங்கிள் இருக்கக்கூடிய இந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்கிறேன். 60 டிகிரி இருக்கக்கூடிய ஆங்கிள் அந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்கிட்டேன்னா என்ன கிடைக்கும், ஆப்போசிட் சைடு tan 60 டிகிரின்னு அப்ளை பண்ணேன்னா ஆப்போசிட் சைடு பை அட்ஜசன்ட் சைடு அப்படிங்கிற போட போகிறோம். ஆப்போசிட் சைடு ஏபிங்கிறது எனக்கு தெரியாது, தான் தெரியாது, அதை கண்டுபிடிக்க போகிறோம். அட்ஜசன்ட் சைடு வந்து 200 மீட்டர் தெரியும். அதனால் 200 பிசிக்கு பதிலாக நான் 200 சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். tan 60 டிகிரிக்கு பதிலாக நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் √3 அப்படிங்கிற அந்த வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். இப்போ ஏபி மட்டும் வச்சுக்கிட்டு 200 இன்ட்டு கொண்டு போனால் 200 √3 அப்படிங்கிற வேல்யூ எனக்கு கிடச்சிரும். இது என்னது ஆக்சுவலாக, ஏபி அப்படிங்கிற இந்த லைட் ஹவுஸோட ஹைட்டு ஆக்சுவலாக. அப்போ ஏபியோட வேல்யூ என்ன கிடச்சிருச்சு எனக்கு, 200 √3 மீட்டர் அப்படின்னு கிடச்சிருச்சு. ஓகேங்களா. இப்போ இந்த வேல்யூ எனக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போ இதை வச்சுக்கிட்டு என்ன பண்ணலாம், இந்த லார்ஜ் ட்ரையாங்கிள் 45 டிகிரி ஆங்கிள் இருக்கக்கூடிய லார்ஜ் ட்ரையாங்கிள் எடுத்துக்கிறேன். இந்த லார்ஜ் ட்ரையாங்கிளில் ஆப்போசிட் சைடு வந்து இதே தான், ஏபி தான். இது எனக்கு என்ன தெரியும், 200 √3ன்னு சொல்லி தெரியும். இப்போ தான் கண்டுபிடிச்சேன். ஓகேங்களா. அப்போ நான் அட்ஜஸ்டன் சைடு என்ன கண்டுபிடிக்கலாம், ஈஸியாக கண்டுபிடிச்சலாம். 45 டிகிரி வந்து ஆப்போசிட் சைடு அட்ஜஸ்டன் சைடு ஈக்குவல் சொன்னேன். ஸோ வந்து ஆனால் நம்ம என்னென்னு தெரிஞ்சுக்கலாம். இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நம்ம ப்ராப்பராக தான் செய்ய வேண்டியிருக்கும். ஓகேங்களா. அப்போ இது 200 √3னா இந்த டோட்டல் டிஸ்டன்ஸும் 200 √3 தான் இருக்க போகுது. ஓகேங்களா. அப்போ நீங்கள் ப்ராப்பராகவே செய்யுங்க. tan 45 டிகிரி ஈக்குவல் டு ஆப்போசிட் சைடு பை அட்ஜஸ்டன் சைடு. ஆப்போசிட் சைடு வந்து என்னது எனக்கு, அந்த ஹைட் ஆஃப் த லைட் ஹவுஸ் தான். 200 √3 அப்படிங்கிறத போட்டுக்கிறேன். tan 45 டிகிரியோட வேல்யூ வந்து 1ன்னு சொல்லி போட்டுக்கிறேன். இப்போ பிடி மட்டும் நான் இங்கே கொண்டு போயிடுறேன். அப்போ பிடி ஈக்குவல் டு 200 √3 அப்படின்னு சொல்லி வந்துடும். ஓகேங்களா. அதான் நான் ஃபஸ்ட்டே சொன்னேன், இந்த பிடி அப்படிங்கிற இந்த டிஸ்டன்ஸு இந்த ஹைட்டே தான் அப்படியே வரப்போகுது. 45 டிகிரி இருந்தால் இந்த இது 200 √3 கண்டுபிடிச்சோம் இல்லையா, அப்போ அதே வேல்யூ தான் இங்கேயும் வரும்னு சொன்னேன். அப்போ மொத்தமாக 200 √3, இதுலேருந்து இது வரைக்கும் மட்டும் 200 அப்படின்னா நீங்கள் வாட்டில் இந்த வேல்யூ வந்து √3ன்னு சொல்லிடக்கூடாது. இது வந்து இது வரைக்கும் 200 √3, இது வந்து 200னா அது 200 சப்ராக்ட் பண்ணியாச்சு, √3ன்னு சொல்லிடக்கூடாது. ஓகேங்களா. என்ன பண்ணணும், 200லேருந்து மொத்தம் இருக்கக்கூடிய 200 √3லேருந்து 200 சப்ராக்ட் பண்ணணும். ஓகேங்களா. சப்ராக்ட் பண்ணி தான் கரெக்டாக கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா. பாருங்கள், பண்ணோம்னா வேறு ஒரு வேல்யூ வரும். 200 √3லேருந்து 200 சப்ராக்ட் பண்ணோம்னா எனக்கு வந்து எந்த போர்ஷன் கிடச்சிரும், இந்த சிப்பு வந்து ஃபஸ்ட்டு இதுலேருந்து செகண்ட் ஸ்பேஸுக்கு மூவ் ஆனால் இந்த டிஸ்டன்ஸ் மட்டும் கிடச்சிரும். ஓகேங்களா. அதை கண்டுபிடிக்க போகிறோம். இதுலேருந்து சப்ராக்ட் பண்ணால் என்ன பண்ணுவோம், வழக்கமாக இது வந்து 200ங்கிறத 200 × 1ன்னு சொல்லி வச்சுக்கிறோம். இப்போ ரெண்டுலேயுமே பார்த்தீங்கன்னா 200 காமனாக இருக்குது. அப்போ 200 காமனாக இருக்கக்கூடிய 200 நான் எடுத்து எழுதிக்கிட்டேன். இதில் வந்து பேலன்ஸ் என்ன இருக்குது, √3 மட்டும் பேலன்ஸ் இருக்குது. இதில் வந்து என்ன பேலன்ஸ் இருக்குது, 1 மட்டும் பேலன்ஸ் இருக்குது. அந்த 1 எடுத்து இங்கே எழுதுறேன். அப்போது மைனஸ் முன்னாடி இருக்கியா, அதனால் வந்து -1. அப்போது 200 × √3 - 1 அப்படிங்கிறதா எனக்கு தேவையான வேல்யூ. இது என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, √3 அப்படிங்கிறது பதிலாக 1.732 அப்படிங்கிற சப்ஸ்டிட் பண்ணினா அதுலேருந்து 1 சப்ராக்ட் பண்ணுறப்போ 0.732 அப்படிங்கிற இந்த வேல்யூவாக அது கன்வெர்ட் ஆயிடும். இந்த வேல்யூ டோட்டலாக 0.732. இதுக்கு பதிலாக என்ன போட்டுக்கலாம், 0.732ங்கிறது போட்டுக்கலாம். இதை 200 மல்டிப்ளை பண்ணுறப்போ எனக்கு 146.6 அப்படிங்கிற அந்த வேல்யூ கிடைக்கும். ஓகேங்களா. அப்போ இந்த வேல்யூங்கிறது என்னது ஆக்சுவலாக, இப்போ நம்ம கண்டுபிடிச்ச அந்த சிப்போட 2 பாயிண்ட் இருக்கு இல்லையா, அந்த ரெண்டுக்கு இடையில உள்ள டிஸ்டன்ஸ், அது எவ்வளோ மூவ் ஆயிருக்கு, அந்த 10 செகண்ட்ஸில் எவ்வளோ மூவ் ஆயிருக்கு அப்படிங்கிறதோட டிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம். ஸ்பீடு வேணும் என்ன சொன்னேன், டிஸ்டன்ஸை மேலே நியூமரேட்டில் போடணும், நம்ம எவ்வளோ டைம் அப்படிங்கிறத கீழே போடணும். அப்போ வந்து ஸ்பீடுங்கிறது என்ன, டிஸ்டன்ஸ் பை டைம். ஓகேங்களா. அப்போது நான் என்ன அந்த ஃபார்முலா கூட எழுதிக்கோங்க, டிஸ்டன்ஸ் பை டைம்ங்கிற ஃபார்முலா எழுதிக்கோங்க. டிஸ்டன்ஸ் வந்து 146.4. டைம் வந்து எவ்வளோ டைம் எடுத்துச்சு எங்கேருந்துங்க போகிறதுக்கு, 10 செகண்ட்ஸ் எடுத்துச்சு. ஓகேவா. அந்த 10 செகண்ட்ஸுங்கிற டைமை போட்டுக்கோங்க. இதை கட் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்க, அவ்வளோதான் எனக்கு தேவையானது. இது என்ன இதில் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 146ங்கிறது வந்து மீட்டரில் இருக்குது. ஓகேங்களா. கீழே இருக்கக்கூடியது வந்து செகண்ட்ஸில் இருக்குது. அப்போது மீட்டர் பை செகண்டுங்கிறத நம்ம எழுதிக்கணும். அந்த யூனிட் வந்து மறக்காமல் போடணும், மீட்டர் பை செகண்டு. எனக்கு என்ன கேட்டிருந்தாங்க அந்த ப்ராப்ளத்தில், மீட்டர் பை செகண்டில் கேட்கல. ஸ்பீடு வந்து எதில் கேட்டிருக்காங்க, என்ன யூனிட்டில் வேணுமா, மீட்டர் வந்து அந்த ஸ்பீடு வந்து கிலோமீட்டர் பெர் ஹவரில் வேணுமா. அப்போது மீட்டரை வந்து கிலோமீட்டராக கன்வெர்ட் பண்ணணும், கீழே இருக்கக்கூடிய அந்த செகண்ட்ஸை வந்து அவராக கன்வெர்ட் பண்ணணும். அதுதான் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. ஓகேங்களா. அப்போ நான் என்ன பண்ணணும், இந்த வேல்யூவை மீட்டரை கிலோமீட்டராக கன்வெர்ட் பண்ணணும். ஓகேங்களா. மீட்டரை கன்வெர்ட் பண்ணணும்னா இந்த வேல்யூ நான் அப்படியே எழுதிக்கோங்க, 14.64 அப்படிங்கிற எழுதிக்கோங்க. இதுதான் கீழே வந்து செகண்ட்ஸுங்கிறதுல என்ன இருக்குது, செகண்ட்ஸுக்கு பதிலாக இங்கே 1 இருக்குது. அதாவது இதோட மீனிங் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, 14.64 மீட்டர் பெர் செகண்ட் அப்படின்னா ஒரு செகண்ட் கீழே இருக்கக்கூடிய செகண்ட் இருக்க பிளேஸில் என்ன இருக்குது, 1 இருக்குது. மேலே இருக்கக்கூடிய அந்த மீட்டர் இருக்க வேண்டிய பிளேஸில் என்ன இருக்குது, 14.64 இருக்குது. அப்போது ஒரு செகண்டில்
14.64 மீட்டர் வந்து இந்த ஷிப்பு வந்து ட்ராவல் ஆகி போய்கிட்டு இருக்கு. அப்போது ஒரு செகண்டுக்குள்ளே 14 மீட்டர் 14.64 கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 15 மீட்டர் வந்து ட்ராவல் ஆகி போகுது. அந்த ஸ்பீடில் போயிட்டுருக்கு. அப்போ 2 செகண்ட்ஸில் வந்து 30 மீட்டர் கிட்ட போயிடும். அப்புறம் 3 செகண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா 45 மீட்டர் கிட்ட போயிடும். அப்படிங்கிறது தான் அதோட மீனிங். ஓகேங்களா? அந்த ஸ்பீடுங்கிறது அதுதான். ஓகேங்களா? எவ்வளோ செகண்டில் எவ்வளோ டைம் போகுது அப்படிங்கிறத சொல்லக்கூடிய யூனிட் தான் வந்து ஸ்பீடு. ஸோ இதோட மீனிங் அதுதான். அப்போ வந்து என்னது, இது ஆக்சுவலாக என்னதுன்னா 14.64 மீட்டர் பெர் செகண்டுங்கிறதுனால பை போட்டுக்கிறேன். 1ங்கிறது செகண்ட்ஸ் கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? இப்போது இதை வந்து மீட்டரை கிலோமீட்டரை கன்வெர்ட் பண்ண என்ன பண்ணணும், 1000ஆல் டிவைட் பண்ணணும். நியூமரேட்டரை 1000ஆல் டிவைட் பண்ணணும். ஓகேங்களா? டினாமினேட்டர் என்ன பண்ணணும், செகண்டை நான் அவருக்கு கன்வெர்ட் பண்ணணும்னா என்ன பண்ணணும்னா 3600ஆல் நான் டிவைட் பண்ணணும். ஓகேங்களா? 3600 எதுக்காக டிவைட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேறு ஒன்றும் இல்லை, 3600 செகண்ட் சேர்ந்தது தான் 1 hour. ஓகேங்களா? அப்போது 1 ஹவருக்கு ஒரு செகண்டை நான் அவராக கன்வெர்ட் பண்ணணும்னா அதை வந்து என்ன பண்ணணும், 3600ஆல் டிவைட் பண்ணணும். ஓகேங்களா? அதனால் என்ன பண்ணுறேன், இந்த 1 வந்து என்ன பண்ணணும், 3600ஆல் நான் டிவைட் பண்ண வேண்டியிருக்கும். ஓகேங்களா? இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இதை வந்து அப்படியே வச்சுக்கிறேன். ஓகேங்களா? இந்த டேம் அப்படியே வச்சுக்கிறேன். மேலே இருக்கக்கூடிய 14.64 அப்படியே வச்சுக்கிறேன். இந்த பை 100 அப்படி பை 1000 அப்படிங்கிறது என்ன பண்ணலாம், மல்டிப்ளிகேஷன் போட்டு 1/1000 போட்டுக்கலாமா? அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த கீழே இருக்கக்கூடிய 1 நான் அப்படியே வச்சுக்கிறேன். அடுத்து இந்த 3000/3600ங்கிறத கீழே இருக்கக்கூடிய அந்த மல்டிப்ளிகேஷன் போட்டு 1/3600 போட்டுக்கலாமா? ஓகே. இப்போ பாருங்கள், இப்போ பார்த்தீங்கன்னா பைக்கு கீழே இன்னொரு பை இருந்தால் நம்ம என்ன பண்ணுவோம், இந்த கீழே இருக்கக்கூடியதை மல்டிப்ளிகேஷன் போட்டு ரெசிப்ரோக்கல் போட்டு மல்டிப்ளிகேஷனாக பண்ணிடுவோமா? அதுதான் அடுத்த ஸ்டெப்பில் பண்ண போகிறேன். அப்போ மல்டிப்ளிகேஷனில் போட்டு 3600 என்ன பண்ணுவேன், ரெசிப்ரோக்கல் 1/3600 3600/1 அப்படின்னு சொல்லி எழுதிக்க வேணாம். இப்போ பாருங்கள், இதை வச்சு இந்த 1 வச்சு இந்த 3600 மல்டிப்ளை பண்ணுறேன், இந்த 1000 வச்சு இந்த 1 மல்டிப்ளை பண்ணுறேன். அப்போ என்ன ஆகும், மேலே வந்து இந்த வேல்யூ அப்படியே தான் இருக்கும். அதாவது வந்து 14.64 இன்ட்டு மேலே வந்து என்னாச்சு 3600 பை கீழே என்ன வந்துருச்சு 1000 அப்படிங்கிற இந்த வேல்யூ வந்துருச்சு. ஓகேங்களா? அவ்வளோதான். கீழே இருக்கக்கூடிய இந்த 1 போட்டால் 1 தான், போடலைனாலும் 1 தான். ஓகேவையா? அப்போது இந்த வேல்யூ எப்படி வந்துச்சுன்னு புரியுதா? எதுக்காக இந்த 3600/100ஆல் 1000ஆல் மல்டிப்ளை பண்ணுறோன்னு புரியுதா? அதுக்காக தான் பண்ணுறோம். எதுக்காகனா கிலோமீட்டர் பர் ஹவராக கன்வெர்ட் பண்ணுறதுக்காக இப்படி பண்ணுறோம். ஓகேங்களா? இப்போ டவுட் எல்லாம் கிளியராக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த இதில் தான் கன்வெர்ட் பண்ணுறதுல நிறைய பேருக்கு டவுட் இருக்குது, அதனால தான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேவா? அவ்வளோதான். இதை வந்து நீங்கள் மேலே இருக்கக்கூடிய இந்த 2 0க்கு 2 0 கட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? மேலே பார்த்தீங்கன்னா 18 வரும், கீழே பார்த்தீங்கன்னா 5 வரும். ஓகேங்களா? 18/5 அப்படின்னு சொல்லி வரும். பேங்க் எக்ஸாம், இந்த ரயில்வே எக்ஸாம், டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்குலாம் பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாகவே இதில் படிக்கிறவங்களுக்குலாம் தெரியும். ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா கிலோமீட்டர் அப்போ இந்த மீட்டர் பெர் செகண்டை கிலோமீட்டர் பெர் அவர் கன்வெர்ட் பண்ண சொன்னால் என்ன பண்ணுவாங்கன்னா மேலே வந்து 18 போடுவாங்க, கீழே வந்து பார்த்தீங்கன்னா 5 போடுவாங்க. இதை கட் பண்ணிங்கன்னா அந்த மாதிரி சிம்பிளாக வந்துடும். ஓகேவா? மேலே 18ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க, கீழே இருக்க வேல்யூ 5ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா சரி, கீழே இருக்க வேல்யூ 5ஆல் மல்டிப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறம் எவ்வளோ சிம்பிளை பண்ண முடியுமோ பண்ணிக்கோங்க. பண்ணிங்கன்னா எனக்கு இந்த மாதிரி ஒரு வேல்யூ கிடைக்கும். ஓகேங்களா? இந்த ப்ராப்ளத்தை நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். இந்த சிம்பிளிஃபிகேஷன் மட்டும் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். எனக்கு தேவையான ஸ்பீடு வந்து கிலோமீட்டர் பெர் ஹவரில் எனக்கு கிடச்சிருச்சு. ஓகேங்களா? அவ்வளோதான் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த ப்ராப்ளத்தோட கான்செப்ட். தேங்க்யூ.